வணக்கம் அன்பான சொந்தங்களே. சூரிய ஒளியும் சுதந்திர காற்றும். சூரிய ஒளியும் சுதந்திர காற்றும் வீரியமாய் இருக்கும்போது எங்கள் மனநிலை கூட மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். அது எப்படி பார்க்குறோம் என்றால், பாருங்கள், சரியான ஒரு சூரிய ஒளி விட்டமின் டியை தரும். அதே நேரம் அந்த ஒளி என்ற பிரகாசம் போல எங்களோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேணுமென எண்ண வேண்டும். அதாவது வீரியம், அந்த சூரிய ஒளியில் உள்ள வீரியம் எங்களுக்கு எங்களோட உடலிலும் அது வர வேணும், எங்களோட உள்ளத்திலும் வர வேணும், மனதிலும் வர வேணும் என்று நினைப்பது உண்டு. என்ன எல்லோருக்கும் அப்படித்தான் நினைக்கிறீர்கள். இந்த குளிர்கால பகுதியாக இருந்தாலும் இந்த அழகான சூரிய ஒளி, அதுக்கிடையில் அந்த ஒளி கீற்றுக்கள், அதாவது எப்படி வருகுதுன்னு பாருங்கள். இந்த ஒளி கீற்றுக்கள் இப்படி வரும்போது எங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைப்பதாக இருக்கிறது. அதே நேரம் தீராத கவலைகள், சில நேரம் உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய கவலைகள் இருக்கலாம், பிள்ளைகளால் அல்லது கணவரால். அப்படி கவலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள். எப்பொழுதுமே நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது வெளியில் ஓடிக்கொண்டிருங்கள். அப்படி செய்யும்போது உங்களுக்கு அந்த ஒரு மனநிலை வீரியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். இப்பொழுது நான் சூரிய ஒளியில் நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த அண்டவெளி பார்க்குற வானம், பறவைகள், மரங்கள், இலைகள், பூக்கள், பயிர்கள், பற்றைகள் இவை எல்லாம் அமைதியாகத்தான் நிற்கின்றன. ஆனால் மனித மனம் மட்டும் எப்போதும் குழம்பியதாகவும் அமைதி இன்மையையும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அது நாங்கள் ஒன்று செய்கிற செயலில் இருக்குது, ரெண்டாவது நாங்கள் நினைக்கிற எண்ணங்களில் இருக்குது, மூன்றாவது எண்ணங்களையும் செயலையும் விளைவாக்கி பார்க்கும்போது அதில் கிடைக்கிற ஆனந்தம் எதிர்ப்பை காட்டிலும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆகவே தான் வீரியமாக இருக்க உங்களுக்கு மனம் பலமாக இருக்க வேணும். இந்த மனப்பலத்தை பெற என்ன செய்யலாம் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த மன பலத்தை பெறத்தான் இறை சக்திகளை நாங்கள் வேண்ட வேண்டும். அதாவது நல்ல இறை சக்தி கிடைக்கும்போது எங்களுக்கு மனம் துணிவாக, தன்னம்பிக்கையோட, தைரியமாக இருக்கக்கூடிய நிலை வரும். அப்போ நீங்கள் சிந்திக்க வேணுமெண்டா வெளியே செல்ல வேணும். அதாவது வீட்டுக்குள்ளே இருந்தால் சில சிந்தனைகள் வராது. நீங்கள் பாருங்கள், பெரிய கவிஞர்களும் வேறு தங்களோட இடத்தை விட்டு தூர இடங்களில் போய் இருந்து கொண்டு தான் ஒரு பாட்டுக்கு கூட யோசிப்பார்கள், அல்லது ஒரு எழுத்துத்துறைக்கு கூட யோசிப்பார்கள். எனக்கு இந்த அருமையான ஒரு வெளியில் நான் நிற்கின்றேன். பாருங்கள், சுற்றுமுற்றும் பற்றைகள், பயிர்கள், அவற்றையோடு பார்க்கும்போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்குது. அதே நேரம் இந்த சூரிய ஒளி படும்போது அந்த சூரிய ஒளியின் வீரியத்தை நான் நினைச்சு பார்க்குறேன். எப்படி சூரியன் ஒருவனாக இருந்து இப்படி ஒரு ஒளியை பாய்ச்ச முடியுமோ, அதுபோல் நாங்களும் எங்களோட திறமைகள், எங்களோட செயற்பாடுகள் அத்தனையிலும் வீரியமாக இருக்க முனைய வேணும். அதை நல்லதாக செய்ய வேணும், நல்லா இருக்க வேணும் என்ற எண்ணங்களை தீட்ட வேணும். ஒவ்வொரு தூரியையும் எப்படி ஓவியத்தை தீட்டுதோ அதுபோல் மனமானது தீட்டப்பட வேண்டும். அது தீட்டப்படுறதுக்கு என்ன செய்யலாம், நாங்கள் புதிய புதிய சிந்தனைகளை எங்களுக்குள்ளே வளர்க்க வேண்டும். எப்படி புதிய சிந்தனைகள் வரலாம்? வெளியில் வாருங்கள், புத்தகங்களை படியுங்கள், பெரியோர்களை படியுங்கள், அதே நேரம் நல்ல நூல்களையும் வாசியுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய தென்றல் உருவாகும். பாருங்க, காற்று நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாட்டியும் உணர்வால் எங்களுக்கு தெரியுது காற்று என்று. அப்படித்தான் எங்களுக்கு ஒவ்வொரு விடயமும் எங்களுக்கு ஒரு புதிய திருப்பத்தை தருகிறது. இந்த அண்ட வெளியை பார்க்கும்போது ஆனந்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த வெளியில் நடப்பவற்றை பாருங்கள். வெள்ளை முகில் இருக்குது, கருத்த முகில் இருக்குது, பிளேன் போகுது, பறவைகள் பறக்கின்றன. அப்போ இவை எல்லாம் இப்படி சுறுசுறுப்பாக இயங்கும் பொழுது நான் மட்டுமே சோர்ந்திருக்கிறேன், நான் மட்டுமே கவலையாக இருக்கிறேன் என்று எண்ண தோன்றும். அப்படி பார்த்தால் அதாவது வீரியம் உங்களுக்குள்ளே வர வேண்டும், அது வினைத்திறனாக வர வேண்டும், அந்த வினைத்திறன் செயற்பாடாக வர வேண்டும். அதற்கு நீங்கள் எப்போதுமே வெளியில் சிந்தியுங்கள். அதாவது நடவுங்கள், ஓடுங்கள், அண்ட வெளிகளை பாருங்கள், பைகளை பாருங்கள், மரங்களை பாருங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமான மனநிலையை தரக்கூடியவை. ஏனென்றால் ஒரு பயிரை பார்க்கும்போதும் அது தானாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்க அது மட்டும் அமைதியாக இருக்குது, நான் மட்டும் அமைதி இல்லையான்னு உங்களுக்கு ஒரு எண்ணத்தை புதிய எண்ணத்தை தோற்றுவிக்கும்.
ஆதலால் தான் எப்போதும் குழந்தைகளையும் வீட்டில் வைத்து அடைத்து வளர்க்காதீர்கள், வெளியில் கொண்டு வாருங்கள். அவர்களுடைய மனம், புத்துணர்வு, ஆனந்தம், ஒரு புலகாங்கிதம் அத்தனையும் ஏற்படும். செய்து வாருங்கள், நிச்சயம் விளைவை சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடித்தால் இதில் நல்ல கருத்துக்களை பதிவிடுங்கள். சந்தோஷமாக எனக்கும் இருக்கும். மகிழ்ச்சி. நன்றி.